குழந்தைக்கு கொடி சுத்துறது தெரியுமா தெரியாதா? அப்புறமா வந்து நல்லா இருக்குதுமா நார்மலா ஆகுதுன்னு சொன்னாங்க. காலையில குடி பார்த்து கொடி வந்து திருடிக்குதுமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. டாக்டர் என்ன சொல்றாங்க, குழந்தை கையில வந்து மூச்சு நின்றுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ என்னதான் பாக்குறாங்க கேட்டா டாக்டர்னா எல்லாரும் பார்த்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. இந்தாங்க உங்க குழந்தை இறந்துடுச்சு, குழந்தைய தூக்கிட்டு போங்க என்று குழந்தை இறந்தும் அநாகரிகமாக பேசிய செவிலியர். கடுப்பான குழந்தையின் உறவினர்கள் பிரசவ வார்டை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குழந்தையின் கழுற்றில் குடல் சுற்றி இருந்ததாக மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியை சேர்ந்த இணையதுல்லா இவருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பால்நாங்குப்பம் பகுதியை சேர்ந்த சமீரா என்ற பெண்ணுடன் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு திருமணமானது. இந்த நிலையில் ஏற்கனவே 2 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் 2வது குழந்தைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை 5 மணி அளவில் குழந்தை சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் குழந்தை இறந்து பிறந்ததாக கூறி செவிலியர் பெற்றோரிடம் குழந்தையை கொடுத்துள்ளனர். அப்போது செவிலியர்கள் இந்தா குழந்தை இறந்துடுச்சு, தூக்கிட்டு போங்க என அநாகரிகமாக பெற்றோர்களிடம் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் குழந்தையின் உறவினர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டை முற்றுகையிட்டு மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்புறமா வந்து நல்லா இருக்குதுமா நார்மலா ஆகுதுன்னு சொன்னாங்க. காலையில குடி பார்த்து கொடி வந்து திருடிக்குதுமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு நாங்க வந்து கேட்ட பின்னால என்ன சொன்னாங்க, 1:30 மணிக்கு வாங்க பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க சார். 1:30 மணிக்கு பார்த்தாக்க வழி ஃபுல்லா வந்துச்சு. ஃபுல்லா வந்து பின்னால் கூட போய் நான் கேட்டேன், எதுவுமே அவங்க பார்க்கல. அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. ஒரு ஊசி போல வந்து கூட எட்டு பாக்கிறதுல கூப்பிட்டா கூட நீங்க போங்க வெளியே போங்க வெளியே போங்க எல்லாம் வெளியே தான் அனுப்புறாங்க. ஒரு ஆளு கூட கிட்ட நிக்க வைக்கிறதுல வெளியே போங்க அவங்க பார்த்துட்டு வராங்க. சொன்ன நிக்க முடியல, கிட்ட வந்தா கூட வெளியே போங்க அனுப்புறாங்க. உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். குழந்தை பாவம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. டாக்டர் என்ன சொல்றாங்க, குழந்தை கையில வந்து மூச்சு நின்றுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ என்னதான் பாக்குறாங்க கேட்டா வேற ஒரு டியூட்டிக்கு வேற வேற டாக்டர்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் டாக்டர் வீட்லயே இருந்துக்கணும். என்ன பாக்குறீங்களா பேர் வைக்கிறீங்க சொல்லுங்க. டாக்டர்னா எல்லாரும் பார்த்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன பின்னால நாங்க வந்து கேட்டாங்க. அப்ப கூட எதுவுமே சொல்லல அவங்க. குழந்தைக்கு கொடி சுத்துறது தெரியுமா தெரியாதா? எத்தனை மணி நேரம் 4 மணி நேரம் தெரியுமா தெரியாதா? ஸ்கேன் எடுத்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவ்வளவு நேரம் உட்கார வைக்கிறாங்க. வந்து சாப்பாடு கூட வராங்க அப்படியே உட்கார வச்சுக்கிறாங்க. பார்க்கறதே இல்லை. சொன்னாக்கா மிஷின் ரிப்பேர், இது ரிப்பேர், அது ரிப்பேர்ன்றாங்க. குழந்தை சேர்ந்துருச்சு, இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்றாங்க? சொல்லல அது. இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்தா எந்த ஸ்கேன்ல கொடி சுத்துறது தெரியாதுன்றாங்க. நேத்து 8 மணிக்கு கூட்டி 12 மணிக்கு இப்போ ஸ்கேன்ல கொடி சுத்துறது தெரியாதுன்றாங்க. எந்த ஹாஸ்பிடல்ல சொல்லிருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம். இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஸ்கேன்ல எது எல்லாமே நம்ம பார்க்கணும். குழந்தை ஆனா போனன்றது வரைக்கும் பார்க்கிறதுக்கு இருக்கு. இந்த காலத்துல அந்த அளவு டெவலப் ஆயிருக்கு. ஆனா இவங்க சர்வ சாதாரணமா சொல்றாங்க கொடி சுத்துறது தெரியாதுன்றாங்க. எப்படி மேடம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தா இன்னைக்கு தெரியும் மேடம். அல்ட்ராசவுண்ட் என்னென்ன ஸ்கேன் இருக்குது எல்லாருமே தெரியும். இப்போ அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இப்போ அவங்க நினைச்சா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். யாரு அவங்க கோவப்படுறதே காரணம் அதுதான். எதனால யாருந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாருந்துச்சு கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. அதான் இப்போ கொடி சுத்திச்சு அதை சுற்றிட்டு இப்போ சொல்கிறாங்க அந்த ரீசன். அப்போ சொல்ல கிடையாது.
ரத்தம் ஒரு ஆதங்கம் எதனால எதுவும் தெரியாது. நல்லா பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு. இப்போ இறந்துச்சுன்னு கையில் கொடுத்துட்டு போறீங்கன்னா நம்ம இது இருக்காதுங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்கு. காலையிலையும் பார்த்துருக்காங்க, நார்மலாக இருக்கும், திரும்ப மதியானம் சொன்னாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. சரிங்க மேடம் பண்ணிடுங்க. அவங்களே சொன்னது மதியானம் பொடி சுற்றிக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்க மதியானம் பொடி சுற்றி இருக்குது ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. சரிங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லிருக்காங்க எதுவுமே சொல்லல. அதான் சொல்றேன், சுற்றி இருக்குது ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. சரி மேடம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ். சரி பண்ணிடுங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.